செல்லூர் ராஜு தான் நம்ம கலாய்ப்பாங்க. பட் இவரும் இது மாதிரி, அதாவது இவர் வந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அவரே இப்படி பேசும்போது செல்லூர் ராஜுனா பரவாயில்ல, அவர் கமர்ஷியலாக பேசுறவர், அவரை ஏற்றுக்கிறாங்க. இவர் வந்து சட்டம் படிச்சவரே இப்படி பேசினாருன்னா அது வந்து ஒரு காயப்படுத்துற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா இந்த வேர்டு வந்து லேடிஸ்க்கு அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க யோசிக்க தான் செய்வாங்க. அது மாதிரி வார்த்தைகள்லாம் அஃபெக்ட் ஆகுது இல்லை, அது அவங்க லேடிஸ்க்கு தெரியும். அது அந்த வார்த்தை வந்து வேற தங்கம் கொடுங்க, கார் கொடுங்க, பங்களா கொடுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இது மாதிரி வார்த்தைகள் பேசும்போது எல்லாருக்குமே உண்டாகும். அந்த மனசுல அந்த இது போய் நிற்கும் கரெக்டா. ஏன்னா அது வந்து அசிங்கமத்துற மாதிரி ஆயிடுது அந்த வார்த்தை, வேற ஒன்றும் இல்லை. அதிமுகல 0 தான். பெண்கள் வந்து எதுவுமே பயன்பெறவே இல்லை. என்ன பண்ணாங்க? பஸ் இலவசமா இது பண்ணாங்களா? இல்ல கல்வித்தொகை எதனா இலவசமா பண்ணாங்களா? இல்ல சத்துணவு இலவசமா பண்ணாங்களா? விளையாட்டுக்கு யாருன்னா முன்னுரிமை கொடுத்தாங்களா? எதுவுமே. மாசம் 1000 ரூபாய் வந்து பொதுவா வாங்குறாங்க. திமுகலயும் சரி, அதிமுகலயும் சரி, எல்லாமே இதர கட்சிகள் எல்லாருமே வாங்குறாங்க. பொதுவா தான் பண்றாங்களா கண்டி. ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு சிஎம் பார்க்கல. எல்லாருமே நம்ம மக்கள் தான், எல்லாருமே நம்ம சொந்தம் தான் அப்படின்ற மாதிரி தான் பொதுவா தான் கொடுக்குறாங்க கண்டி. ஏன் அவங்களுக்கே தெரியாதா? அதிமுக காரங்க ஒரு 1000 ரூபாய் வாங்குறாங்களா, ஐயோ திமுகல குடுக்குறாங்கன்னு வேணான்னு சொல்றாங்களா? இல்லையே, வாங்கிட்டு தானே இருக்காங்க. இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கும் தான் சார்ந்தது. இது பெண்களுக்கு இழிவுபடுத்துற மாதிரி பேசுறாரு. இது கண்டிக்கத்தக்கது. அது பப்ளிசிட்டி ஆகிறதுக்காக பேசுறாரா என்னன்னு தெரியல. ஆனா பெண்களை வந்து இது மாதிரி கொச்சப்படுத்தி பேசுறது ரொம்ப தப்பு. அது பெண்கள் இருக்கும் போது அந்த நடுவுல வந்து பேச சொல்லுங்க. அப்ப இருக்குது அவருக்கு என்ன பண்ணுவோம். அவருக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவர் மேல. இதோட வந்து பெண்களை வந்து அவர் தவறா பேசக்கூடாது. இது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். எடப்பாடி எப்படி கேட்பாரு? விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது ஒரே ஒரு ஆளு, அவர் சிவி சண்முகம். அவரையும் விட்டா நம்ம கட்சி என்ன ஆகுறது? ஒவ்வொருத்தரும் போயின்னே இருக்கிறாங்க. சிவி சண்முகத்தையும் விட்டா நம்ம கட்சியில் யாரும் இல்லைன்னா எடப்பாடி நினைப்பாரு. அந்த கட்சியில் தலைவர் யாரும் கிடையாது. யார் பேச்சு யாரு கேட்டு சொல்றாங்க? மைக்கு கேட்ட எந்த எல்லா தலைவரும் தான் பேசுறாங்க. எந்த தலைவர் பேசல. நீ என்ன எழுத்து கேட்டா நான் போயிடுவேன், என்ன எழுத்து கேட்டா அவன் போயிடுவேன். இப்படிதான் ஓடி இருக்குது. அதனால வந்து மைக்கு கிடைக்கிறவங்க அவங்க அந்த கட்சியில் தலைவர்.